அரக்கோணம் ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு வீடியோ எடுக்கலாம். நாங்கள் இப்போ திருப்பதிக்கு போகிறதுக்காக அரக்கோணம் ரயில்வே ஸ்டேஷனில் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் ட்ரெயின் வரல, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ட்ரெயின் வந்துடும். வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இது அரக்கோணம் ரயில்வே ஸ்டேஷன். எதுக்கு அப்படின்னா என்னோடய ஹஸ்பண்டோட பர்த்டே 24th செப்டம்பர் சாட்டர்டே. அதனால் திருப்பதி போகலான்னு டிசைட் பண்ணி 3 months பிஃபோராக புக் பண்ணிட்டோம். 300 rupees டிக்கெட் புக் பண்ணிட்டு தான் ஒரு வழியாக ட்ரெயின் வந்தாச்சு. நாங்கள் ட்ரெயின்லேயும் ஏறியாச்சு. ஸோ ட்ரெயினில் போகிற வழியெல்லாம் நல்ல ஒரு நேச்சுரலாக இருந்தது. ஸோ அதெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டே போனேன். என்னோடய ஹஸ்பண்டுக்கு பர்த்டே, அதனால் பர்த்டே செலிப்ரேஷனுக்காக திருப்பதிக்கு போகிறோம். திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன் வந்துடுச்சு. இப்போ நாங்கள் இறங்கி பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டுருக்கோம். அங்கே போயிட்டு பஸ் ஏறணும். மலை மேலே ஏறுறதுக்காக பஸ் ஏறுறதுக்காக போயிட்டுருக்கோம். டிக்கெட் வாங்கிட்டு அப் அண்ட் டவுன் வாங்கிட்டோம். ஈவினிங் ரிட்டர்ன் வரதுனால டிக்கெட் வாங்கியாச்சு. இப்போ பஸ்ஸில் ஏறி உட்காந்தாச்சு. அப்படியே பஸ்ஸில் ஒரு செல்ஃபியும் எடுத்தாச்சு. முடிஞ்சது. இப்போ நாங்கள் என்ட்ரன்ஸில் போயிட்டுருக்கோம். இதுதான் அங்கே மெயின் என்ட்ரன்ஸ். நாங்கள் 300 rupees டிக்கெட் போகிறதுக்கான என்ட்ரன்ஸு. ஸோ அங்கே போயிட்டுருக்கோம். இங்கே போயிட்டு செப்பல்லாம் விட்டுட்டு அதுக்கப்புறம் 300 rupees என்ட்ரன்ஸ்க்காக நாங்கள் போயிட்டுருக்கோம். சாமி தரிசனத்துக்காக நாங்கள் போயிட்டுருக்கோம். இனிமேல் வீடியோ எடுக்க முடியாது. இதுக்கப்புறம் ஃபோன்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் வச்சுட்டு இதுதான் லாஸ்ட்டு. ஸோ சாமி தரிசனம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பேக் வரலாம்.
தரிசனம் முடிச்சுட்டு ஈவினிங் 4 o'clock முடிஞ்சுது. திருப்பி ரிட்டன் வந்து பஸ் ட்ராவலில் போயிட்டுருக்கோம். திருப்பி கீழே மலையிலேருந்து கீழே இறங்கிட்டுருக்கோம். அந்த வெயில் பட்டு மலையிலேருந்து அந்த இப்போ வரும் பாருங்களேன், பில்டிங்ஸ் தான் வரும். ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், பஸ் ட்ராவலில் போயிட்டுருக்கோம். வெயில் பட்டு அந்த இடமே நல்லா சூப்பராக இருக்கும். சன் செட் ஆகிற டைம் இல்லையா, ஸோ அந்த டைமுக்கு வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது பார்க்கவே.